இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இ-காமர்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, இ-காமர்ஸ் பிசினஸ்னா என்ன, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நீடு, என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்திருப்போம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல எதை வீடியோவும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ எல்லாத்தையும் முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம என்ன ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துருந்தோம். நம்ம ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம அந்த பொருளை செல்லிங் பண்ணலாம், எது பெஸ்டா இருக்கும், டெலிவரி சப்போர்ட்ல இருந்து கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து நமக்கு செல்லர் சப்போர்ட்டுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு, எது மூலமா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனல்ல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் முழுமையா பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்கு. நம்ம எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல செல்லிங் பண்ணோம், அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, என்னென்ன டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இது ஷாப்ல உட்காந்து ஷூட் பண்றதுனால அப்பப்போ ஒரு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, சின்ன சின்ன நாய்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அமேசான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். இதுல மில்லியன் கணக்குல செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல செல்லிங் பண்றது மூலமா நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல நம்மளோட வேலை என்ன, நம்மளோட பொருட்களை இதுல லிஸ்டிங் பண்ண போறோம். நிறைய பேருக்கு லிஸ்டிங்னா என்னன்னு ஒரு டவுட் வரும். லிஸ்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பொருள் வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணோடனே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாய் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்றீங்கன்னா அது என்ன டாயோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுல. ஸோ அதே மாதிரி நம்ம பொருட்களை அதுல போய் டிஸ்பிளே பண்றது. ஸோ போட்டோ ஷூட் எடுத்து அந்த போட்டோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு அதுக்கான புல்லட் பாயிண்ட், டிஸ்கிரிப்ஷனு, ஹெட்டிங் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அதுல ஃபில் பண்ணுவோம். அதை தான் லிஸ்டிங்னு சொல்றோம். ஸோ இதுல நம்ம லிஸ்டிங் பண்ணி நம்மளோட பொருளை கஸ்டமருக்கு ரீச் பண்ண வைக்கிறது. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இதுல நம்மளோட பொருட்கள் நம்ம என்னென்ன பொருள்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இதுல லிஸ்டிங் பண்ண போறோம். லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க கம்ப்ளீட்டா எந்த பீப்புள் என்ன ப்ராடக்டை சர்ச் பண்றாங்க அப்படின்றது சர்ச் என்ஜின் மூலமா அந்த பீப்புளுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களே சேர்த்துருவாங்க. இதுல நிறையவே பாத்தீங்க அப்படின்னா செல்லர் சப்போர்ட் ஆகட்டும், பையர் சப்போர்ட் ஆகட்டும், நல்லவே ஒரு சப்போர்ட் அமேசான்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பையருக்கு ஏதாவது இன்கேஸ் இஷ்யூஸ் வந்துச்சுன்னு கஸ்டமர் சப்போர்ட்டை கால் பண்ணாங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸை ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. செல்லர் சைடு நமக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தாலும் ஈஸியா அவங்களை கான்டாக்ட் பண்றது மூலமா நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா அவங்கள்ட்ட ஷேர் பண்றது மூலமா கம்ப்ளீட்டா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நிறைய பேரால ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல நம்மளால கான்வர்சேஷன் பண்ண முடியல அப்படின்னா தமிழ் கஸ்டமர் சப்போர்ட்டை லிங்க் பண்ணுங்கன்னு சொன்னா அதையும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ் கஸ்டமர் சப்போர்ட் டீம்ல நம்மளோட எல்லா டவுட்ஸையுமே அவங்கள்ட்ட சொல்றது மூலமா நமக்கு நிறைய டவுட் அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பொருட்களை இதுல லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா மெயினான விஷயம் என்ன, டெலிவரி தான். டெலிவரி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு பொருளை கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனேயே நமக்கு எப்போ பிக் பண்ண வருவாங்க, கஸ்டமருக்கு அது எப்போ போய் அவங்களுக்கு சேரும் அப்படின்ற அந்த டைம்ஸை ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அந்த ஷெட்யூல் பண்ண ஆன் டைம் டெலிவரி, ஆன் டைம் பிக்கப்னு சொல்லிட்டு அந்த ஆன் டைம் பிக்கப், ஆன் டைம் டெலிவரி அப்படின்றனால மோஸ்டா பார்த்தீங்கன்னா நமக்கு கொரியர் ரிட்டர்ன்ஸை இதில் அவாய்ட் பண்ண முடியும். மெயினா நமக்கு கஸ்டமர் ரிட்டர்ன்ஸுமே இதுல நமக்கு கம்மியா தான் இருக்கும். நம்ம குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டை சூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ்கிட்ட நம்ம கொடுக்கறது மூலமா நம்ம ரிட்டர்ன்ஸையுமே நல்லாவே அவாய்ட் பண்ணலாம். மெயினா இருக்க விஷயம் ப்ராடக்டை கரெக்டா நம்ம செலக்ட் பண்ணணும். குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம இன்கம் நமக்கு வருது அப்படின்றதுக்காக நம்ம எனி ப்ராடக்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்காகவும் நம்ம எந்த ப்ராடக்டை வேணா செல்லிங் பண்ணலான்ற மைண்ட் செட்ல நம்ம செல்லிங் பண்ணவே கூடாது. நம்ம
ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்க வித்தாலும் அதுல தரமான தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வித்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை வந்து நல்லாவே அவாய்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இதுல நமக்கு மெயினா டெலிவரி சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இவங்களுக்குன்னு ஓனா வச்சிருக்காங்க டெலிவரி டீமு. ஸோ வந்துட்டு ஆன் டைம் பிக்கப்ஸ், ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் ரிட்டர்னையும் அவங்களே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு சேர்த்துருவாங்க. இதுல வந்து ஈஸி ஷிப்மெண்ட் இருக்கு, செல்ஃப் ஷிப்மெண்ட் இருக்கு. இந்த ஈஸி ஷிப்மெண்ட், செல்ஃப் ஷிப்மெண்ட்லாம் வந்துட்டு நம்ம லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி வந்துட்டு அது அந்த ஈஸி ஷிப்மெண்ட், செல்ஃப் ஷிப்மெண்ட்ன்றதெல்லாம் வந்துட்டு இன்னொரு வீடியோல வந்துட்டு டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் வந்திருக்கும், டெலிவரி சப்போர்ட் நமக்கு நல்லாவே இருக்கு. இன்கேஸ் என்னதான் நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டா இருக்கட்டும், எனி ப்ராடக்ட் நம்ம அனுப்பிச்சாலும் சம்டைம் அது டேமேஜ் ஆகும். இது வந்து எங்க நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. இன்கேஸ் வந்து இங்க இருந்து நமக்கு அனுப்பும்போது இடையில எங்கேயாவது டேமேஜ் ஆயிருக்கலாம். ஏன்னா நம்ம மட்டுமே இங்க செல்லர்ஸ் இல்லை, நிறைய செல்லர்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பொருள் வந்து அங்க வேர் ஹவுஸ்க்கு போய் அங்க இருந்து வந்து எங்கெங்க ஷிப்மெண்ட்டோ அங்கெல்லாம் மூவ் பண்ணும்போது இடையில வந்து நிறைய ஹேண்ட் வந்து மூவ் ஆகுறதுனால எப்ப வேணா வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ பேக்கேஜிங் மேல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். இந்த பபிள் கவர்ஸ் ரேப் பண்ணி அனுப்புறது, அப்புறம் பாத்தீங்கன்னா காட்டன் பாக்ஸ் வைக்கிறோம்ல, அதுல வந்துட்டு 2 play 5 play இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் சூஸ் பண்றது மூலமா இதையுமே நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம். என்னதான் நம்ம இப்படிலாம் அனுப்பிச்சாலும் சம்டைம் கஸ்டமர் கிட்ட போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகலாம். எப்படி வேணா டேமேஜ் நடக்கும். அதனால நம்மளால அதை எப்படி ஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்றது, நமக்கு லாஸ் ஆகுமே, என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சேஃப்டி கிளைம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சேஃப்டி கிளைம்ஸ் எப்படி பண்றதுன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நம்மளோட பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பிஃபோர் நமக்கு வருது அப்படின்றத நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. கஸ்டமரும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுவாங்க என்ன மாதிரி இஷ்யூஸ்ன்றதை அவங்க கமெண்ட் பண்றது மூலமா அதுக்கு நமக்கு மெயிலில் வந்துடும், உங்களோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். சம்டைம் வந்து கொரியர் ரிட்டர்ன்ஸும் ஆகும். கொரியர் ரிட்டர்ன்ஸ் ஆனாலும் அதில் டேமேஜ் ஆகி வரலாம். ஸோ கொரியர் ரிட்டர்ன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் வந்தோடனே நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் நம்ம கைக்கு ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை வாங்கின உடனே நீங்க போட்டோ ஷூட் பண்ணணும், வீடியோஸ் எடுக்கணும். வீடியோஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ் வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்துட்டு அந்த ஓப்பன் பண்ற மாதிரியே நீங்க வீடியோ எடுக்கும் போதே வந்துட்டு ஒரு போட்டோஷையுமே வந்து நீங்க எடுத்து வச்சுட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி நமக்கு ஹேண்டுக்கு வந்திருக்கு, நல்லாவே வந்திருந்தாலும் நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோஸை வந்து அந்த டேமேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம கட் பண்ணிடுவோம். திருப்பி நம்ம அதை பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும். சேஃப்டி கிளைம் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா சுத்தி நீங்க அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா சுத்தி பார்த்துட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படின்னா நீங்க அதை விட்டுலாம். இன்கேஸ் டேமேஜ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நீங்க சேஃப்டி கிளைம் பண்றது மூலமா அதுக்கான ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமாவும் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது. ஸோ இதுல அமேசானை பொறுத்தளவு இதுல வந்து நல்லாவே ஒரு ஹெல்த் சப்போர்ட் இருக்கு நமக்கு செல்லர்ஸ்க்கு. ஸோ நீங்க ஒரி பண்ண தேவையில்ல, உங்களோட ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி வந்துருமே என்ன பண்றது அப்படின்றதுல இது பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் மெட்டீரியல்ல வந்துட்டு அமேசானோட பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்க வந்து அமேசானோட செல்லோ டேப்ஸ் மட்டும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நார்மல் கொரியர் கவர்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி அந்த செல்லோ டேப் அதுல பேஸ்ட் பண்ணி நீங்க அனுப்பலாம். இல்ல நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கணும், என்னோட ப்ராடக்ட் வந்து நல்லாவே ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க வந்து பீப்புளுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து செல்லிங் பேக்கேஜிங் மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானில் வந்துட்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்துட்டு இதில் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் செல்லிங் பண்ணுறது மூலமாக நல்லாவே ஒரு பெனிஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ப்ராடக்டை செல்லிங் பண்ணாலும் பீப்புளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து ரீச் பண்ணி பீப்புளுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணோம்னா அதில் மல்டிபிள் ஆஃப் ப்ராடக்ட் சேம் ப்ராடக்டே டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா காஸ்ட்,
ப்ளஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேஜில் வந்துட்டு எந்த ஒரு இமேஜஸ் இருக்கோ அதில் வந்து ஒரு எப்பயுமே மோஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் எடுத்தோடனே வர்றதை வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டோம். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நம்ம போய் பார்க்க மாட்டோம். இடையில இருக்கிறது சில செகண்ட் பேஜ்ல சம்டைம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கிறது மாதிரி அந்த போட்டோ ஷூட் மூலமா எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுதோ நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸும் நம்மளோட ப்ராடக்டை பார்க்கறது மூலமா அவங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு 3rd பேஜ் 4th பேஜ்ல வரணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது மூலமா உங்களோட இது வந்து அக்கௌண்ட் இது வந்து பீப்புள் கிட்ட சீக்கிரமா ரீச் பண்ண வச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு அப்பப்போ நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்க ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா ஆக்டிவா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து சேல்ஸ் நீங்க வந்து கொண்டு வர முடியும். நிறைய டைம் ஆர்கானிக்காவும் நல்ல சேல்ஸ் வரும். உங்களோட ப்ராடக்டை நீங்க செலக்ட் பண்றதை பொறுத்து தான். இன்கேஸ் வந்து சிலர்லாம் பாத்தீங்கன்னா லிஸ்டிங்கே கம்மியா தான் வச்சிருப்பாங்க. ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க, லேக் கணக்குல ஏர்ன் பண்ணுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 400 500 லிஸ்டிங் வரைக்கும் வச்சிருப்போம். அப்படி வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து கம்மியா வரும். அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதை பொறுத்து தான் நம்மளால ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். என்னதான் இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒன்று. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு அப்புறம் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நீங்க வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்றது மூலமா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நல்லாவே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு நிறைய கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ரன் பண்றதுன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா மெயினா அமேசான்ல இது ஓவராலா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்டான விஷயம் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க உங்களோட பொருளை நினைச்சு நீங்க வரி பண்ண தேவையில்ல. இன்கேஸ் வந்துட்டு உங்களோட பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு, கஸ்டமருக்கும் போல எங்கேயோ ஒரு டெலிவரி இடையில வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த மிஸ்ஸிங் ஆனதுக்கான இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு மெயில் மூலமா அவங்க சொல்லிடுவாங்க. உங்களோட பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கான பேமெண்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் பேமெண்ட்டோட அந்த பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதுலேயுமே இஷ்யூஸ் இருக்காது. பேமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, இன்னொன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்றதும் கேஷ் ஆன் டெலிவரியும் வந்து அதை வச்சுட்டு நமக்கு வந்து 2 daysல வந்து நமக்கு அமௌண்ட் வந்து ஷெடியூல் பண்ணுவாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அண்ட் வந்துட்டு டியூஸ்டே வந்து நமக்கு பே அவுட் பண்ணுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆன் டைம் வந்து பேமெண்ட் வந்துடும். ஸோ பேமெண்ட்லேயே உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனித்தனி வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது அமேசான்ல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு வந்து டவுட்டவே கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்லயே வந்து நான் செல்லிங் பண்ணேன். அதுல எனக்கு ஸ்டார்டிங்ல என்ன இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்டா பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத ஊர்ல இருந்துலாம் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு, நிறைய கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. எனக்கு அதுலயுமே டெலிவரி சப்போர்ட்ஸ் நல்லா தான் இருந்தாங்க, ஆன் டைம் டெலிவரி பிக் பண்ணிடுவாங்க, பேமெண்ட்லேயுமே எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஆனால் வந்துட்டு எனக்கு கொரியர் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, கஸ்டமர் ரிட்டர்ன்ஸும் வந்தது. நிறைய பேருக்கு அப்படி வராது. ஃப்ளிப்கார்ட்ஸில் வந்து செல்லிங் பண்ணி டாப் செல்லிங்கில் இருக்கிறவங்க செல்லர்ஸும் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க. எனக்கு அந்த இஷ்யூஸ் வந்துச்சு. பர்சனலாக வந்துட்டு எனக்கு அது நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணனால வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலும் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே தனியாகவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக போடலான் இருக்கேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து மீஷோவை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீஷோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ரீசெல்லிங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு உமன் வந்து வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமா அந்த பொருட்களை ஷேர் பண்ணி அந்த மூலமா வந்துட்டு நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா மீஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே வந்துட்டு நிறைய உமன்ஸ்க்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பாப்புலர் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்மா வந்துருச்சு. இதுல என்ன ஒரு இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நல்லாவே ஆக்டிவா சேல் ஆகும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமலே நிறைய சேல்ஸ் வந்து இதுல வந்துச்சு. மெயினான விஷயம் அப்படின்னா வந்துட்டு கொரியர் சப்போர்ட் தான் இதுல பெரிய இஷ்யூஸ். கொரியர்ஸ் வந்து இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொரியர் சப்போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இகாம், டெலிவரி, எக்ஸ்பிரஸ் பீஸஸ், ஷேடோ பாக்ஸ்னு இப்படி மல்டிபிள் கொரியர் பார்ட்னர்ஸோட வந்து டைப் வச்சிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா இப்போ ஒரு 10 ஆர்டர்ஸ் நமக்கு வருது அப்படின்னா 2 மட்டும்தான் பீப்புள போய் சேருது, ரிமைனிங் உள்ள எல்லாமே வந்து நமக்கு வந்துருது. இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே சாக்கா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொட்டின மாதிரி இருந்துச்சு. நிறைய லாஸ் வந்து எனக்கு ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ், நார்த் சைடு போயிட்டு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அதுவும் நம்மளோட இது வராது, ஃபேக்கா நிறைய வந்துச்சு. ஜென்யூன் கஸ்டமர்ஸும்
எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்க தான் செய்வாங்க. இதில் கொஞ்சம் ப்ராடக்ட்டுக்கு ஆசைப்படக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி பீப்புள்ஸை நம்ம பார்த்துட்டு ஜெனியூன் கஸ்டமர்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எத்தனையோ ஜெனியூன் கஸ்டமர்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மேபி வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து நிறைய செல்லர்ஸ்க்கு வந்து இருக்க தான் செய்யுது. எனக்கு இது பர்சனலாக நடந்துச்சு. நிறைய லாஸ் பேஸ் பண்ணனால நான் வந்துட்டு மீஷோவில் நிறைய ப்ராடக்டை வந்துட்டு பாஸ் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கே வந்து இது நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து என்ன ஒரு இதுனா, பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு இல்லை. ஸோ வந்துட்டு செல்லோ டிப்ஸ் நார்மலாக அப்போ வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அனுப்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிளைம்னு ஒன்று வரும்ல, ரிட்டர்ன்ஸ் வரும்போது அங்கே வந்து நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணோம். கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபோட்டோஷூட் என்னதான் நம்ம வீடியோஸ்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாலும் இவ்வளோ எம்பின்னு 20 MB சம்திங் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எப்படி வீடியோவை கவர் பண்ண முடியும்? அதுக்குள்ளே என்னால் கவர் பண்ணவே முடியல. நிறைய வீடியோஸ் லென்த்தாக போகிறனால அப்லோடுமே என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி கிளைம் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பர்டிகுலர் இது மட்டும்தான் என்னால் வந்து அதை எடுத்துக்க முடிஞ்சு. ஏன்னா பேக்கிங்லேயே டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங்கில் வரும்போது சில ப்ராடக்ட் வந்து ஃபோட்டோலையே தெரிஞ்சிடும் உள்ள இருக்கிறது வேற எதுன்னு. அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து எனக்கு சேஃப்டி கிளைம்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. சம்டைம் வந்து பாக்ஸ்ல ஃபுல் கவர் பண்ணி ரேப் பண்ணி எல்லாம் வரும்போது வீடியோ ஷூட் பண்ண மட்டும்தான் இன்சைடு என்ன இருக்குன்றதே தெரியும். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது எனக்கு சேஃப்டி கிளைம்ல வந்துட்டு நிறைய ரிஜெக்ஷன் நடந்துச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு மீஷோவில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதுலேயும் நல்லா செல்லிங் பண்ணக்கூடிய செல்லர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இதில் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸும் கொரியர் ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் செல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே யோசிச்சுக்கோங்க. மெயினாக வந்து இதில் இந்த ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு நம்ம வந்து மைண்டு ரொம்ப அப்செட் பண்ணும். ஏன்னா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பயங்கரமாக எஃபர்ட் பண்ணுறோம். லிஸ்டிங்காக உட்காந்து மணிக்கணக்காக நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம இவ்வளோ விஷயங்களை பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு பொருளை செல்லிங் பண்ணோம், அதை ஆன் டைம் போய் பீப்புளுக்கு சேரணும்ல. அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது. நம்மளே அதில் ஒரு ப்ராடக்டை ஆர்டர் போட்டால் கூட 10 days எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து பேஷன்ஸியாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு 5 days இதுக்குள்ளே வந்துட்டு அவங்க கைக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு பொறுமையா ஓகே அந்த டைம் ஷெடியூல் கொடுத்துருக்க டைம்ல வரட்டும் அப்படின்னு பொறுமையா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதுல செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன அமௌண்ட்ஸ்ல இருக்கு. அதாவது கம்மியான பட்ஜெட்ல உங்களால எதை யூட்டிலைஸ் பண்ணி செல்லிங் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நீங்க செல்லிங் பண்றது மூலமா வந்துட்டு உங்களால வந்து ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க QR கோடோட. ஸோ வந்துட்டு ப்ரீவியஸாக இதெல்லாம் என்னோட இஷ்யூஸ். இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி ஆர்டர்ஸ் வருது, ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் நான் வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு இதுனா பெனிஃபிட்டான விஷயம் மீஷோவில் அப்படின்னா, பேக்கேஜிங் மெட்டீரியல் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க QR கோடோட. அதையும் அவங்களோட சைட்ல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதுல இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல இந்த மாதிரிலாம் கூட இருக்கு. அதுல நான் வாங்கிட்டு வந்து ஆக்சுவலா நான் வந்து அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். இதுல என்ன ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா, QR கோடை வந்து ஸ்கேன் பண்ண முடியல. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அதுல என்ன காட்டுது அப்படின்னா, அவங்களோடதுல பர்ச்சேஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ் பண்ணோடனே அவங்களுக்கு அங்க இதாயிடும்ல, இன்டிமேட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேஷன் மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதான் அந்த QR கோட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேனிங் இதெல்லாம் பண்ண முடியும் போல இருக்கு. ஸோ வந்துட்டு மெயினா நீங்க பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கணும், மீஷோல வந்துட்டு நீங்க செல்லரா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ கம்பல்சரி பேக்கேஜிங் மெட்டீரியல் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பொருள் ரிட்டர்ன் வருது இல்லை வந்து மிஸ் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் சேஃப்டி கிளைம்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ பேக்கேஜிங் மெட்டீரியல் மேலே நீங்கள் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீஷோவை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதுலேயும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டீட்டெயிலாக அதுக்கும் வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோரோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து அமேசான் உருவாக்குன ஒரு இதுதான். என்ன கான்செப்ட் அப்படின்னா, மீஷோவில் வந்து 0 கமிஷன். நமக்கு வந்து அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபிக்ஸ்டு ஃபீஸு, க்ளோசிங் ஃபீஸு, ரெஃபரல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கமிஷன் சார்ஜஸ் போக தான் நமக்கு அமௌண்ட் வரும். மீஷோவில் வந்துட்டு 0 கமிஷன். மீஷோவில் நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்னு இருக்கும்.
எந்த ஒரு பொருளுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கே கிடையாது. நம்ம அந்த ப்ராடக்ட் கூடவே வந்துட்டு கஸ்டமர் கிட்ட வந்து கலெக்ட் பண்றதுக்கான டெலிவரி சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து 0 கமிஷன் தான், அது எந்த கமிஷன்ஸும் கிடையாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்துடும். டெலிவரி காசை வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதே சேம் கான்செப்ட் தான் க்ளோ ரோடு. க்ளோ ரோட்ல என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம்னா, இதுல லிஸ்டிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது அமேசானோடது அப்படின்றதுனால செல்லர் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. பிளஸ் இதுல வந்து 0 கமிஷன்றனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லாவே எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து கம்மியான அமௌண்ட்ல வந்து நிறைய ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியும். செல்லர்ஸுக்கும் இப்போ வந்து நல்லாவே வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. நிறைய பையர்ஸும் இதில் வந்துட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் க்ளோ ரோட்லேயுமே உங்களோட பொருட்களை நீங்கள் செல்லிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹப் இப்போ கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹப் பற்றி தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹப்ல வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதில் எப்படி நீங்கள் செல்லராக வந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத செப்பரேட் வீடியோஸாக நான் போடுறேன். இப்போ மோஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் என்ன பிளாட்ஃபார்மில் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னென்ன புரியலை, என்னென்ன கவர் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. அதை பற்றியும் வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.